ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி திருச்செந்தூர் vlog தான் பார்க்க போகிறோம். அதுவும் பெங்களூர் டு திருச்செந்தூர் எவ்வளோ நேரம் எடுத்துச்சு, எப்படி போனோம், அதை பற்றிலாம் தான் இந்த vlogல கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் பெங்களூர் டு திருச்செந்தூர் போகணுன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஒசூர் டு திருநெல்வேலி ட்ரெயினில் போயிட்டோம். 6:30க்கு ஒசூரில் ட்ரெயின் எடுத்து நெக்ஸ்ட் டே இயர்லி மார்னிங் 5 o'clock திருநெல்வேலி ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து திருச்செந்தூருக்கு பஸ்ஸில் தான் போனோம். அடிக்கடி அங்கே வந்து திருச்செந்தூர் பஸ்ஸு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸு நிறையா வரும். லோக்கல் பஸ்ஸுமே அங்கே நிறையாவே வருது. இந்த இடம் என்னன்னு யாருக்கெல்லாம் தெரியுதோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், திருச்செந்தூர் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து ஷேர் ஆட்டோ நிறையா வரும். நாங்களும் ஷேர் ஆட்டோவில் தான் போனோம். 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அங்கே போய் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். காலையிலே அவ்வளோ ரஷ்ஷஸ் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 9:30க்கு தான் ரீச் ஆனோம். அதுக்கு முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருந்திருக்காது. யாரெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ இன்னும் கொஞ்சம் இயர்லியாகவே வாங்க. அப்போ தான் வெயிலும் இருக்காது, சீக்கிரமாகவும் பார்க்கலாம். நிறைய பேர் நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆகும்போதெல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு வெளியவே நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. நாங்களே கொஞ்சம் யோசித்தோம், இதுவே கொஞ்சம் லேட்டு தான் போல் அப்படின்ட்டு. ஸோ யாரெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் இயர்லியாகவே பாருங்கள். கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் நீங்கள் பார்க்க முடியும். நாங்கள் போனது சாட்டர்டே. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குது. வீக் டேஸில் வந்தால் இவ்வளோ ரஷ் இருக்காதுன்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. காலையிலே செம்ம வெயிலாக இருந்துச்சு, பார்க்கவே முடியல, அவ்வளோ கண்ணே கூசிச்சு. இங்கே பெங்களூரில் நல்ல கிளைமேட்டாக இருந்துட்டு திடீர்னு அங்கே போகும்போது ரொம்பவே வெயிலாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னதான் வெயில் காலையில் இவ்வளோ அடித்தாலும் கடல் பக்கத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணியிலே கொஞ்சம் விளையாடிட்டு ரொம்ப நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் அதுலேயே போயிடுச்சு. நாங்களும் சண்டே தானே கூட்டமாக இருக்கும், சரி சாட்டர்டே பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்காதுன்னு தான் நினச்சிட்டு போனோம். ஆனால் என்றைக்கு போனாலுமே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு அங்கே போய் பார்த்தக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. கடல்லே ஒரு 30 மினிட்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறமா நாடிக்கடல் போகலான்னு அங்கே க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். வெயிலே க்யூவில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 2.5 மணி நேரமாக அதில் தான் நின்னோம். லைனு போயிட்டே இருக்குது. நாங்கள் தான் லேட்டுன்னு பார்த்தா இன்னமும் எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2.5 மணி நேரமாக நின்னக்கப்புறம் தான் நாடிக்கடல் கிட்டக்கையே போனோம். அதுக்கிட்ட போயிட்டு அப்புறம் உள்ளேயும் வந்துட்டு நிறைய லைன் போச்சு. இது வரைக்கும் நான் நாடிக்கடல் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்குன்னு போனது கிடையாது. ஸ்ட்ரைட்டாக கடலை பார்த்துட்டு கோயிலுக்குன்னு தான் போயிருக்கோம். சரி, ஒரு முறையாவது இங்கே வந்து பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் மெனக்கெட்டு க்யூவில் நின்று நாழிக்கிணறு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமி பார்க்க போகலான்ட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முன்னாடிலாம் இப்படி ஷவர் மாதிரிலாம் தண்ணியே வராது. ஆனால் இந்த டைம் பார்த்துங்க எல்லா சிஸ்டமுமே மாறிடுச்சு. முன்னாடிலாம் மொண்டு ஊற்றுவாங்க, நிறையா இருக்கும், அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி இருக்குன்னு தான் நினச்சிட்டு நான் போனேன். ஆனால் உள்ளே போனால் ஷாக் ஆகிட்டேன். இது என்ன ஒரு பாரம்பரியமாக இருக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு மாற்றி இருந்துச்சு. அப்படியே ஷவரில் நனைஞ்சிட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இது வந்து அவ்வளோக்கா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இதுக்காடா இவ்வளோ நேரம் நின்று நம்ம போனோம், இதுக்கு போகாமலே
ஸ்ட்ரெயிட்டாக கடலை பார்த்துட்டு சாமி கும்பிடவே நம்ம க்யூவில் நின்றுருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. இப்போ யோசித்து என்ன பண்ணுறதுன்னு நானும் வந்ததும் வந்தாச்சு. ஷவரில் அப்படியே நானும் நாழிக்கடலில் குளிச்சுட்டேன். பார்த்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கோயிலுக்குள்ளே போக லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு வெளியே வரவே 5 ஆயிடுச்சு. மதியெல்லாம் சாப்பிட்லையா, அதனால் அங்கே அன்னதானத்துலேயே சாப்பிட்டுட்டோம். சாமி பார்க்க எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா 3 மணி நேரமாக அங்கேயும் க்யூவில் நின்னோம். அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. அதே ஸ்பெஷல் தரிசனத்தில் தான் போனோம். அதுக்கே அவ்வளோ நேரம். வீக்கெண்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ ரஷ் இருக்க தாங்க செய்யுது. நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீக் டேஸாக பிளான் பண்ணி வாங்க. அப்படி வீக்கெண்டு வரீங்கன்னா இயர்லி மார்னிங் அந்த ஃபஸ்ட்டு இது போவாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் போய் பாருங்கள். ஆனால் இங்கே பாருங்கள், நாங்கள் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சாயந்தரம் அவ்வளோ பேர் க்யூவே இல்லை. ஸ்பெஷல் தரிசனமோ இல்லை இலவசமோ ரெண்டுமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அழகாக நடந்து போனாங்க. எனக்கு பார்க்கக்குள்ள தோணுச்சு, நம்மளும் ஒன்று காலையில் இல்லைன்னா சாயந்தரம் இப்படி பார்த்தா தான் கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்கும் போல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் இப்போ தான் கைக்கு வந்துச்சு. அதனால் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். எப்படியோ சாமியை வந்துட்டு இவ்வளோ கூட்டத்தில் நின்று நம்ம அந்த ஒரு நொடி பார்க்குற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுக்காக எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கலாம் அப்படின்ற ஒரு மனசு தான். ஒரு வழியாக பார்த்துட்டு சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. நாங்கள் காலையில் போயிட்டு மதியம்லாம் ரிட்டர்ன் வந்துடலான்னு நினச்சோம். ஆனால் முருகர் ஒன் டே ஃபுல்லாக திருச்செந்தூர்லேயே இருக்கிற மாதிரி வச்சுட்டாரு. ஆனால் அதுவும் ஒரு சந்தோஷம்தான். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஃபுல் டே இருந்தது. ஒரு நல்ல அனுபவம் தான். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் லைட்லாம் போட்டு கோபுரத்தை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஈவினிங் டைம் நான் பார்க்குறேன். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. திருச்செந்தூர் முருகர் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். யாருக்கெல்லாம் என்ன பிரார்த்தனை இருக்கோ கண்டிப்பாக நிறைவேறும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.